தற்போதைய அண்மைச் செய்தி. விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் திடீர் பவர் கட் ஏன் என்பது குறித்த குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சார கூட்டத்தில் செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேசியதற்கு பின்பாக திடீரென பவர் கட் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்திய போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பொதுமக்கள். இது பற்றி விஜய் கூட்டத்தில் திடீர் பவர் கட் ஏன் என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூரில் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு சம்பவத்தில் செந்தில் பாலாஜி பின்னணியில் இருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் எல்லாரும் டான்ஸ் பார்க்கில் ஏற பார்த்தாங்க பப்ளிக்லாம், அதனால ஆஃப் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மெண்டல் கூட அந்த கரண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏற மாட்டாங்க. அது ஒரு பதிவு அம்மாட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிச்சலாக இருக்கும்போது இந்த மாதிரி பிளேஸை அவங்களே கேட்டிருந்தா கூட இவங்க அனுமதிச்சிருக்கூடாது. ரெண்டு மாநாட்டில் நிறைவான கூட்டம் வந்துருக்குது. கூட்டம் வந்தப்போ மரங்களாக இல்லாத இடத்துல, கடைகள் இல்லாத இடத்துல இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எப்போதுமே நடிகர்களை பார்த்தா இளைஞர்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இடம் மரம்லாம் இல்லாத இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க மரத்தில் ஏறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தடுப்பு சோறு இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் 2-3 டிச்சு இருக்குங்க, பெரிய பெரிய டிச்சு, அதுலாம் விழுந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காயம் ஏற்பட்டுருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒரு 2-3 வார்த்தை அவர் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிகழ்வு நடந்தது, பப்ளிக்கோட கேட்டு இதை மட்டும் நான் ரெடி பண்ணி அனுப்பி. கரூர் பிரச்சார கூட்டத்தில் செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேசியதற்கு பின்பாக திடீரென பவர் கட் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது விஜய் கூட்டத்தில் திடீர் பவர் கட் குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உரையாற்றிய போது அந்த இடத்தில் ஒரு 25,000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் கூடிய நிலையில் அங்கு ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40 பேர் வரைக்குமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் 40 பேருடைய உடலானது உடற்கூறாய்வு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சோக நிகழ்வு என்பது கரூர் மாவட்டம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே குலுங்க செய்யக்கூடிய ஒரு வகையிலான ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற தனி நீதிபதியாக இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம், ஒரு நபர் ஆணையம் நியமிக்கப்பட்டு அவர்கள் இன்று மதியம் முதலாக விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதலாவதாக கரூர் மாவட்டத்தில் அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த கூட்டம் நடைபெற்ற பகுதி, அந்த நெரிசல் ஏற்பட்ட பகுதி உள்ளிட்ட ஒவ்வொரு பகுதியாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கே வந்த பொதுமக்கள் விஜய் கூட்டத்தின் போது விஜய் செந்தில் பாலாஜியை சரமாரியாக குற்றச்சாட்டு வைத்தார். அவர் குற்றச்சாட்டு வைத்து பேச்சு கொண்டு இருக்கும் போதே திடீரென மின்தடையானது ஏற்பட்டது. அப்போதுதான் அதிக அளவிற்கான நெருக்கடி ஏற்பட்டு உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடைபெற்றதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நேரடியாகவே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களிடம் இதுபோன்ற குற்றச்சாட்டை முன்வைத்த போது ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் உடனடியாக இதனை ஒரு மனுவாக தங்களிடம் ஆணையத்திடம் அளிக்குமாறும், தொடர்ந்து அது குறித்தான விசாரணை நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று முதலாக தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் அந்த பவர் கட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, அதே போன்ற ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்திற்குள் வந்து சென்றது, இந்த 2 விவகாரத்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினரும் போதிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாததன் விளைவாக தான் 40 உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கிறது என ஒவ்வொரு குடும்பத்தினரும், அதாவது உயிர்களை இழந்த குடும்பத்தினரே நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நிலைமையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த நிலையில் தற்பொழுது ஆணைய நீதிபதி அவர்களிடமே நேரடியாக இது போன்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் அந்த திடீரென ஏன் அந்த பகுதியில் பவர் கட் ஆனது, ஏனென்றால் அந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஜெனரேட்டர் மூலமாக தான் மின்சாரமானது அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கூட்டமும் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அவர்கள் ஜெனரேட்டர் மூலமாக தான் இது போன்ற மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் பயன்படுத்தியிருந்தார்கள். அந்த ஜெனரேட்டர் அறைக்குள் திடீரென உள்ளே சென்று அந்த ஜெனரேட்டர் வயர்கள் எல்லாம் கட்டான பின்பாக தான் அந்த பகுதி இருள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் வர தொடங்கியதாக
அந்த பகுதியில் இருந்தவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே ஒவ்வொரு பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் நேரடியாகவே ஆணையத்திடம் இதுபோன்று பவர் கட் என்பது செந்தில் பாலாஜி குறித்து பேசியதற்கு பின்பாக பேசிக்கொண்டு இருக்கும்போதுதான் இதுபோன்று ஆகியிருக்கிறது என நேரடியாகவே ஆணையத்திடம் குற்றச்சாட்டு வைத்தது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சூர்யா, விஜய் கூட்டத்தில் திடீர் பவர் கட் பற்றிய குற்றச்சாட்டு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.